கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். வீடுகள் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் இனிதாய் உங்களை தேடி வந்து உங்களை இன்றைக்கும் மகிழ்ச்சி ஊட்டுவதாக, அது உங்களை சமாதானத்தின் நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரட்டும் என்று தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். வாசிப்போம். சங்கீதம் 119 வேதத்தின் மகத்துவத்தை தியானித்து வருகிறோம். 110வது வசனம். சங்கீதம் 119 110வது வசனம். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். சங்கீதம் 119 110 தான் நான் வாசிக்க கேட்டோம். இன்னும் ஒரு முறை வாசிப்போம். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். எவன் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை அதன்படி செய்ய வேண்டும் என்று முயற்சித்து அந்த வழியில் நடக்கிறானோ, அவன் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று துன்மார்க்கருடைய கண்ணி. துன்மார்க்கர் மற்றவர்களுக்கு கண்ணி வைக்க மாட்டார்கள். துன்மார்க்கர் யாருக்குத்தான் கண்ணி வைப்பார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டார். வேறு அந்நியன் கண்ணி வைக்க மாட்டான், துன்மார்க்கன் கண்ணி வைப்பான். கவனிங்கள், சங்கீதக்காரருக்கு தெரிஞ்சிச்சு கண்ணி இருக்கிறது என்று தெரிந்தது. அவன் சொல்றான், கண்ணி இருந்த நான் போய் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலை. நம்மனா என்ன ஜெபம் பண்ணி இருப்போம், ஆண்டவரே உங்கள் வசனத்தை வாசித்தேன், அதன்படி வாழ விரும்பினேன், கண்ணியில் சிக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய். அவன் கண்ணியில் சிக்கலை, கண்ணியில் சிக்காமல் சொல்லுகிறான், ஆண்டவரே கண்ணி வச்சிருக்கிறாங்க உண்மைதான், கண்ணி வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் அதில் போய் சிக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா உம்முடைய வழியிலே நடப்பேன், உம்முடைய கட்டளைகளிலே நடப்பேன். கண்ணி என்றால் என்ன? கண்ணி வெடியைத்தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா எந்த குருவி கண் காப்புறதுக்கு முன்னாடி என்ன வைக்க முடியாது, அதற்கு கண்ணி வைக்க முடியாது, வலை விரிக்க முடியாது. கண்ணி வெடி அப்படின்னா எங்கே வைப்பாங்க? நாம் வழக்கமாய் நடந்து போகிற பாதையில், அந்த பாதையில் குழியை நோண்டி அதற்குள்ளே வைப்பாங்க. நாம் போய் அதில் காலை வச்சோம், வெடிச்சு சிதறிடும். அதுதான் கண்ணி. இல்லைன்னா நமக்கு வைக்கக்கூடிய ஒரு குறுக்கு. எந்த விலங்குக்கும் அப்படி தான் வைப்பாங்க. அது எந்த பாதையில் போகிறது என்பதை கவனமாக கவனிப்பாங்க. இந்த பாதையில தான் போகிறான் அப்படின்னு தெரிந்து அந்த பாதையிலே அவர்கள் அழகாய் நோண்டி வச்சுட்டு போயிடுவாங்க. கவனிங்கள், கண்ணி வைக்கிற இடத்துல தேவன் நம்மை கண்ணியில் சிக்க விட மாட்டார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், அவங்க கண்ணி வச்சிருக்கிறாங்க, சரி நீ அந்த பாதையில் நடக்காது, நீ எந்த பாதையில் நடக்கணும்னா நான் உனக்கு கற்பிக்கிற பாதையில் நீ நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா அர்ப்பணிக்க வேண்டும். பிள்ளைகளே, நேற்றுக்கு போன பாதையில் நம்ம இன்றைக்கு அவர் நடத்த மாட்டார். நேற்றுக்கு எடுத்த முடிவின்படி இன்றைக்கு நம்மை வாழ வைக்க மாட்டார். அவருடைய பாதை ஒவ்வொரு நாளும் வினோதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நேற்றைக்கு ஒன்றை நாம் செய்ய தவிர்த்திருப்போம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும், நீ அதை செய் என்று சொல்லும். ஏதோ ஒரு காரணம் அதற்கு பின்பாக இருக்கும். நாம் அந்த பாதையை புரிந்து கொண்டு நடந்தா கண்ணியின் பாதையை விட்டு விலகி போய்விடலாம். என்னை கேட்கிறவர்களே, தெரியாத ஒருவர் வந்து கண்ணி வச்சாங்கன்னா துரிதமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்ணி வைக்கிறது யாருன்னா நமக்கு தெரிந்தவர்களே துன்மார்க்கர். துன்மார்க்கர் என்றால் யார்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119, நம்முடைய தேச 119 துன்மார்க்கர் யார் என்பதை இன்னும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். துன்மார்க்கர் யார்? 119 53. உம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அப்படியானால் துன்மார்க்கரை சங்கீதம் 119 எப்படி டிஃபைன் பண்ணுகிறது, எப்படி விவரிக்கிறது என்றால், உம்முடைய வேதத்தை விட்டு வழி விலகுகிற துன்மார்க்கர். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? வீட்டில் இருந்தீங்களா? என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. உம்முடைய வேதத்தை விட்டு வழி விலகுகிற துன்மார்க்கர். துன்மார்க்கர் என்றாலே அவன் வேதத்தை நல்லா கற்று தேர்ந்திருப்பான். தேர்ந்து இப்போது சிலது அவனுக்கு அசௌகரியமா இருக்கிறனால விட்டு வழி விலகிறான். அவன் செய்கிற வேலை என்ன வேலை செய்வான் என்று சங்கீதக்காரனை சொல்றான், கண்ணி வைப்பான். கண்ணி வைக்காம இருக்கவே மாட்டான். அந்த கண்ணிக்கு தப்பித்து கொள்ள வேண்டியது யாரு? நம்ம தான். நான் சிறு வயதில் கவனித்திருக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் போகும்போதெல்லாம் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு திருடர்கள் ஃபோட்டோ, இப்போ இவங்க என்ன பர்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு ஃபோட்டோ, கொஞ்சம் எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் நண்பர்களோடு பழகின பிறகு சில திருடர்களை தெரியும், அவங்க ஃபோட்டோ தான் அங்கே ஒட்டி இருக்கும். ஆனால் பார்த்துருவோம், இந்த இப்படி தான் என்ன ஃபோட்டோ எடுத்து ஒட்டியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வேஷத்தை மாற்றிடும். அதில் ஒருவேளை மீசை இல்லாத ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, போய் மீசை வச்சுட்டு வந்துடுவாங்க.
அதில் என்ன இருக்கிறதோ வேஷத்தை மாற்றுவார்கள். கவனியுங்கள், இவன் தான் திருடன் என்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த கொஞ்ச நேரத்தில் நல்லவனாய்த்தானே மாற்றி விடுவான். நம்ம நினைப்போம், ஓஹோ திருடன் திருந்திட்டான். ஆனால் திருடனால் என்ன செய்ய முடியாது? திருந்தவே முடியும். ஒருவன் வசனத்தை கேட்டு அதற்கு பிறகு அதை விட்டு போனால் திருந்துவது என்பது கூடாத காரியம். ஏதோ சிலருக்கு கர்த்தர் இரக்கத்தை வைக்கிறார், எல்லாருக்கும் கூடாத காரியம். ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது அவர்களுடைய கண்ணி வெடிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் இதை அழகாய் நமக்கு விளக்குறது. இந்த கண்ணி வெடி என்று சொல்வது வேறு எதுவும் இல்லை, கண்ணி என்று சொல்வது வேறு எதுவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது கபடத்தை தான் வேதம் இந்த வலை என்று சொல்லுங்க. வாசிங்க எரேமியா 5வது அதிகாரம் 26வது வசனம். எரேமியா 5:26. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்ப. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார். இப்போ துன்மார்க்கர் எங்க காணப்படுகிறார்கள்? என் ஜனங்கள். வெளியில இல்லை, இங்கே தான் இருக்கிறார். நமக்குள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வட்டாரத்தை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வட்டாரத்திற்குள் தான் இருக்கிறார்கள். எப்படி இருப்பாங்களா? குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல். ஒருவேளை குருவி பிடிச்சி நமக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், பட்டர்ஃப்ளை பிடிச்சி நமக்கு பழக்கம் இருக்கும். இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அடக்கலாமல் போய் உட்காருவோம், ஆடாமல் அசையாமல் உட்காரும். அது வந்து சிக்கிச்சுன்னா அப்படி அலாக்கா தூக்குவோம். கவனிங்கள், குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்கள் காண. அடுத்த வசனம் 27வது வசனம். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் துன்மார்க்கர் பயன்படுத்துகிற கண்ணி என்ன கண்ணி என்றால் கபடம். கபடத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னது? பொய். பொய் என்பது திடீர்னு சொல்லுது பொய். கபடம் என்றது அப்படி இல்லை, பிளான் பண்ணி இருதயத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் தெரியாமல் பண்ணுறது தான் கபடம். பிள்ளைகளே, கண்ணி என்பது வேறு ஒன்றும் இல்லை. ஒருவன் நம்மிடத்தில் பொய்யாய் சொல்லுவானா, நல்லா எல்லாம் பழகிட்டு அதே இதில் பொய் சொல்லுவானா, அதுதான் கபடம். அவர்களிடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும். அவரிடத்தில் கவனமாக இல்லைன்னா நாம் கர்த்தருடைய பாதை விட்டு விலகிடும். தேவனுடைய பாதையில் போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஏன்? அவன் பாதை தவறி விட்டான், இனி நம்ம அந்த பாதையில் போயிடக்கூடாது. போனோம், அவன் அழிந்து போய் விடுவான். அதற்காக அவன் செய்வது என்ன? வேதம் சொல்லுகிறது, முடிவில் எந்த வசனத்தை தான் சொல்லி முடிப்போம், நம் பொறுமையாக இன்னும் காத்திருந்தால் ஜெயித்து விடுவோம். ஆனால் ஜெயிக்கிறது வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைத்தாலும் நான் உம்முடைய வசனத்தின் பாதையை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டேன். அந்த கபடம் என்கிற வார்த்தையை வைத்தே துன்மார்க்கத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். பிள்ளைகளே, நான் ஆரம்பத்திலலாம் சிலதெல்லாம் பொய் என்றால் சாதாரணமாக எடுத்துருவேன். பொய் தானே, இதில் என்ன இருக்குது, திருந்திக்குவாங்க. ஆனால் சில பொய் இருக்குது பாருங்க. இந்த பொய் நம்ம அவர்களிடத்தில் தம்பி இந்த தப்பு உங்ககிட்ட பார்க்குற அப்படின்னு சொன்னால் இல்லவென்று சாதித்து விடுவார்கள். சாதிக்கிறது நம்ம ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப நாள் தாண்டினா தான் தெரியும், நம்ம இழக்க வேண்டியதெல்லாம் இழந்து எல்லாம் முடிச்ச பிறகு தான் தெரியும், அடப்பாவி நம்மளை ஏமாற்றி விட்டான். ஆனால் கர்த்தருடைய கண்ணை திறக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கபடம் சொல்கிறான்னா உடனே நமக்கு ஆவியானவர் சொல்லணும், இல்லை இவன் போய் சொல்கிறான். வேறு ஒருவரும் இதை நமக்கு சென்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்? உலகத்தில் இருக்கிற ஆவி கபடஸ்தாவி. அந்த ஆவி அவர்களுக்கு உதவி செய்யும். தேவ ஆவி நம்மோடு கூட இருக்கிறார்னா யார் சொன்னாலும் சரி அதை ஆவியான இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இது உண்மைதானா? இதை நான் நம்பலாமா? தகப்பரே எனக்கு சொல்லித்தார். எல்லாவற்றையும் நாம் கேட்க போக மாட்டோம், அதுதான் பிரச்சனை. நாம் கேட்டால், கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு பேசுவதற்கு போதுமானவர். ஆமென். 3 கபடஸ்தர்களை வேதாகமத்தில் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த முதல் கபடஸ்தர், கண்ணி வைக்கிறவர்கள் யாருன்னால், ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுக்குள்ளால நம்ம தப்புன்னு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோன்னு வைங்களேன், உடனடியாக பாவத்தை அங்கீகரித்துக்கொள்ளும். ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு காலை தொடக்கூடிய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற கபடஸ்தர்கள். வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகும் 9வது அதிகாரம் 27வது வசனம். யாத்திரையாகும் 9வது அதிகாரம் 27வது வசனம்.
அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்க. பார்வோன் உலகத்தின் ஆளுகையை காட்டுகிறது, மோசே தேவ ஆளுகையை காட்டுகிறது. இப்ப தேவ ஆளுகை உலகத்தின் ஆளுகையை எதிர்த்து அவர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொள்ளுகிறார்கள். அதற்கு முந்தின வசனத்தில் இப்படி இருக்கும், இவர்கள் கீழ்ப்படியாதனால தேசம் எங்கு கல்மழை பெய்யும். தேசம் எங்கு கல்மழை போய் இஸ்ரவேல் புத்திரர் இந்த தேசத்தில் என்ன பெய்யாதுன்னா கல்மழை பெய்யும். மித்த எல்லா ஊர்லையும் கல்மழை பெய்யும். கல்மழை பெய்த உடனே பார்வன் பார்ப்பார், இதிலிருந்து பொழைச்சிக்கிறதுக்கு ஒரே வழி, போய் சரண்டர் ஆயிடுவோம். மோசே ஆரோனை கூப்பிடுறாராம், கூப்பிட்டு சொல்றாங்களாம், இந்த முறை நான் பாவம் செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நீங்கள் எனக்காக முறையிடுங்கள், நானும் என் ஜனமும் துன்மார்க்கமாய் போய்விட்டோம் அப்படின்னு பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மனம் திரும்பல. திரும்பி சொல்றேன், பாவத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். பிடிக்கப்பட்டுச்சு, வேற வழி இல்லை, ஆனால் பாவத்தை ஒத்துக்கொள்வது மேன்மை அல்ல. என்ன செய்யணும்னா பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். அது 30வது வசனம் நினைக்கிறேன், 9 யாத்திரை 9வது அதிகாரம். ஆகிலும் 29 30 வாசிங்க. இல்லை, 30வது வசனமே போதுமானது. 30 வாசிங்க. ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்ற. கவனிங்கள், மோசே இந்த கபடத்தை நன்றாக அறிந்திருந்தான். தேவன் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி இருந்தார். இவன் சொல்றான், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், என்னை மன்னித்துக்கொள், பொறுத்துக்கொள் அப்படின்னு சொன்னா, நான் உனக்காக ஜெபிக்காம வேற என்ன பண்ண, ஜோம் பண்ணி தான் ஆகணும். ஆனா நீ கபடஸ்தன், நீ மனம் திரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். பிள்ளைகளே, கபடஸ்தன், ஒரு கபடஸ்தன் என்னன்னா வந்து உடனடியாக நம்மகிட்ட மன்னிப்பு கேட்பான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், அழ வேற செய்வாங்க. இதற்கு நான் என்ன செய்யட்டும் பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தேவன் நமக்கு கிருபை தரும். ஒரு முதிர்ந்த போதகரோடு அவருடைய ஊழிய அனுபவத்திலிருந்து நான் அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு சொல்லித்தந்த ஒன்றை அப்ளை பண்ணி பார்த்த பிறகு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தம்பி, யாருக்குனாலும் ஜோம் பண்ணுங்க, யாருக்குன்னா உபதேசம் பண்ணுங்க, ஏதாவது அறிக்கை விட்டாங்கன்னா ஜோம் பண்ணிட்டு சத்தம் இல்லாமல் குறைந்தது 3 மாதம் காத்திருந்து பாருங்க. 3 மாதத்துக்குள்ள வேஷம் தெரியும். நல்ல வேணா இருப்பான், இல்லைன்னா 3 மாதத்துக்கு அதை வெளியே தெரியும். அவசரப்பட்டு எதுலையும் கை போட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. அந்த 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 அவருடைய அனுபவம் எனக்கு நல்ல உதவியாக இருந்தது. கவனிங்கள், இங்கே இவன் சொல்றான், இன்னைக்கு நீ செஞ்சுட்ட, நாளைக்கு இன்னும் நீ தான் பண்ணுவேன், நீ மனம் திரும்பல, பாவத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறாய். பாவத்தை ஒத்துக்கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சிலர்லாம் அப்படி பாவத்தை அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுவாங்க பாருங்க. திங்கக்கிழமை கூட இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு போயிடும், வாடா அடுத்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களை நிறைய பேர் கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட தம்பியை கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன மிஞ்சி பிஞ்சு போனால் 2 அடி அடிச்சிருவாங்க, அவ்வளோதானே. செய்ய வேண்டிய திருட்டுத்தனத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு குச்சை எடுத்து பேரண்ட்ஸை கையில் கொடுத்துட்டு சொன்னோன்னு அடிச்சுக்கோ, அடிக்க தானே போகிறீங்க, 2 அடி அடிச்சுக்கோங்க. தண்டனை என்பது அவங்களுக்கு தமாஷா போய்விட்டது. நான் இப்படித்தான் இருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியும், இவ்வளோதானே பண்ணுவேன். இது கபடஸ்தம். பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கெட்டுப்போனார்கள் உண்மை. நாம நினைக்கிறோம் அவன் தானே கெட்டுப்போன, இல்லை, அவனுக்குள் இருக்கிற ஆவி என்ன செய்கிறது, முயற்சிக்கிறது என்றால் நம்மை ஆராதிக்க விடக்கூடாது. மோசே ஆரோனை ஆராதிக்க விடக்கூடாது. மோசே ஆரோன் இவன் கூப்பிடல, சத்தம் இல்லாமல் வீட்டில் இருந்திருப்பாங்க. நீ ஆராதனைக்கு போகக்கூடாது. அதற்கு வழி என்ன? இப்போ நான் சரண்டர் ஆகணுமா, சரண்டர் ஆகிக்கிறேன். இன்னும் அடுத்த வாதை வருகிறது, இன்னும் வெட்டுக்கிளிகள் வர வேண்டி இருக்கிறது, பிரச்சனைகள் இன்னும் போகிறது. கேட்கிறவர்களை பார்வனுடைய ஒரே நோக்கம், நான் எதை வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நீ ஆராதிக்க போகக்கூடாது, நீ இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது, நீ தேவனை துதிக்க கூடாது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, மனம் திரும்பாதவர்களை குறித்த ஒரு எச்சரிக்கை எனக்கு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே, என் கண்ணை திறந்தரலும் ஐயா என்று நாம் ஜெபிக்கலைன்னா அவர்கள் ஒருவேளை மனம் திரும்பிடுவாங்க, நாம் எங்கே விழுந்துருவோம்? குழியில் விழுந்துருவோம். அவன் சொல்றான், அவர்கள் கண்ணி வைப்பார்கள், ஆனால் நானோ உம்முடைய பாதையிலே நடப்பேன். பிள்ளைகளே, மனம் திரும்பாத கபடஸ்தர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. பக்கத்தில் யாரும் இருந்தால் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையாக இருங்க. யாரும் இல்லைன்னா உங்களுக்கே சொல்லிக்கோங்க, பெபேன் கவனம்.
கண்ணு வேற எங்கேயும் வைக்க மாட்டேன். எங்கே தான் வைப்பாங்க? நான் போகிற பாதையில தான் வைப்பார்கள். கபடஸ்தர்கள். 2, இவர்கள் வேற எதுவும் தங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, நம்ம கிட்ட ஸ்வீட்டா பேசுவாங்க. அடுத்த நேரத்தில் ஆறுதல் தேவை என்று வரும்போது நல்ல கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கவனிங்கள், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது எப்படி பேசலாம்? நம்ம நல்லா இருக்கும்போது நல்ல நல்ல கசந்த வார்த்தைகள்லாம் பேசியாச்சுன்னா. ஆனால் சிலரை கவனிச்சு பாருங்க, நம்ம நொந்து போய் இருக்கும்போது தான் அப்போ தான் வந்து குத்துவாங்க, கசந்த வார்த்தை. இது அடுத்த கபடசம். பிள்ளைகளே, துன்மார்க்கடைய வாயிலிருந்து கசந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை நம்ம எழும்ப விடாம நம்ம அப்படியே உட்கார வச்சிடும். ஜெபம் பண்ண முடியும். ஜெபிக்க போனாலும் அந்த வார்த்தைகள் தான் நம்ம யோசிக்க பண்ணி கொண்டு. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 64 அதன் 2வது வசனம். சங்கீதம் 64:2. துன்மார்க்கர் செய்கிற ரகசிய ஆலோசனைக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். வாசிங்கள். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் எய்யும் பொருட்டு. கவனிக்கிறீங்களா? கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாடேற்றுகிறார்கள். சடுதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள். இந்த துன்மார்க்கர் ரகசியமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா? பட்டயத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குவார்கள். கவனிங்கள், தேவனும் பட்டயமா எதைத்தான் பயன்படுத்துகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தருக்கு பட்டயம். நாம் ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் முதல் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தை ஒன்று கிடைத்து விட்டால் அந்த காரியத்துக்காக அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அது பட்டயத்தை போல சாத்தானை போடும். அதுதான் கர்த்தருடைய. இதைத்தான் பிசாசும் பயன்படுத்துகிறான். அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய நாவில் வைக்கிறான். அவனுடைய வார்த்தைகள் அங்கே அவர்களுடைய வாயில வருது. அது பட்டயத்தை போல பயங்கர ஷார்ப்பா இருந்து நாம நினைக்கிறோம் வில்லு வில்லுன்னு சொன்னது சங்கீதம் முழுவதும் இருக்கும். வில்லுன்றது வேறு எதுவும் இல்லை, நாக்கை வளைக்க வில்ல மாதிரி நாக்கை வளைப்பார்கள். வில்லை போல நாக்கை வளர்த்து அம்பு எதுனா உள்ளிருந்து வரக்கூடிய வார்த்தை நாக்கை வளர்த்து சொல்லும் போது வந்து நம்ம அப்படி போய் நெஞ்சில் போய் குத்தும். அப்படி குத்துகிற வார்த்தையாய் கசந்த வார்த்தைகளாக இருக்கும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல சந்தோஷமாய் புறப்பட்டு போகும்போது, நல்ல மகிழ்ச்சியாய் நம்ம இருக்கும்போது வார்த்தை வந்து நம்ம உட்கார்றோமா, இதைத்தான் அந்நாள் கண்டுபிடிச்சா. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதனால அன்றைக்கு கர்த்தருடைய கண்ணை திறந்தா சக்களத்தி அவளை பாடாப்படுத்து. வேற எதுனாலும் படுத்தலை, வார்த்தைகள்னால் தாக்குற அந்த நாளை கண்டுபிடித்த அந்த நாள் பார்த்து இதுதான் நம்மளை கண்ணி வைக்குது. நான் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன் என்று போய் ஜெபித்தால் பாருங்கள், அந்த வார்த்தையின் மேல் அவள் ஜெயத்தை எடுத்த பிறகு ஒருத்தர் இப்படி பேசாதீங்க என்று அந்த பட்டயத்தை உடைத்து போட்டாள். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய காரியத்திலே கர்த்தருடைய பாதையிலே செல்லும் பொழுது நம்மை மனம் மடிய பண்ணுகிற, நம்மை உட்கார்ந்து யோசிக்க பண்ணுகிற, படுத்தாலும் தூக்கம் வர விடாத வார்த்தைகள் இன்னும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது, நினைவில் வந்து கொண்டிருக்கிறதோ யாருகிட்ட இருந்து வந்ததுன்னு பாருங்க. அந்த வார்த்தை கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிசாசு சிங்கத்தை போல கர்ஜித்து யாரை விழுங்கலாமோ. ஏதாவது சிங்கம் வந்துச்சுன்னா ஓடிமே. சிங்கம் வராது. சிங்கம் என்பதே இந்த ஆவி. அந்த சிங்கம் என்றால் என்ன செய்யுமா? கர்ஜி. அந்த கர்ஜனைக்கு பயப்படாத ஒன்றும் இல்லை. அது பயப்படுத்தித்தான் வேட்டையாடுமே தவிர வேறு எதுவும் வேட்டையாடாது. இதை வேறு எல்லாரும் அனுபவித்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எப்பா நானே இதில் சிக்கிட்டேன், கர்த்தர் எனக்கு பலன் தந்தார் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல வாய் பேச தெரிந்தது வேறு யாரும் பைபிளை பார்க்கல. அவ்வளவு வாய் பேசக்கூடிய நபர் யாரும் அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட பவுல் சொல்றாரு, என்னால் முடியலை, தேவன் எனக்கு பலன் தந்தார். 2 தீமோத்தேயு வாசிங்க, 4வது அதிகாரம் 14 முதல் 17 வரை வசனங்கள். 2 தீமோத்தேயு 4, 14 முதல் 17. கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் தீமோத்தேயை பார்த்து சொல்ற, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றான். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்
ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினா, சிங்கத்தின் வாயிலிருந்தும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிலருடைய தப்பிதங்களை பேரை சொல்லி பைபிள் அதை குறிப்பிடுகிறது. இங்கே ஒருத்தர் ஊரும் பேரும் கரெக்டாக சொல்லி இருக்கிற கண்ணானாகிய அலெக்சாந்தர். கவனிங்கள், பவுலையே ஒருவன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கணும், அவனுக்குள் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவி இருந்திருக்கணும். அவ்வளவு கடிந்து கொள்ளுகிறவர். கவனிங்கள், ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு சொல்றான், எப்பா நான் வரும்பொழுது இவன் எதிர்த்து நின்றான். அவன் எதிர்த்து நின்ற அவனுடைய எதிர்ப்புனால யாரும் எங்கூட இல்லை, எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தங்க கூட என் பட்சத்தில், அது பொருள் என்ன, எல்லாரும் அவன் பட்சத்தில் போயிட்டாங்க. கர்த்தர் அதை நினைத்து கொள்ளுவாராக. அவனு விட்டு வச்சுட்டு போகலை. முடிவில் சொல்றாரு, கர்த்தரனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தரனை பலப்படுத்தினார் என்று சொல்லிட்டு சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தனை விடுவித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதைத்தானே நம்ம வாசிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து. ஹல்லேலூயா. அது ஒருவேளை உருவமொழியாக சொல்லியிருந்தாலும் அது பொல்லாத மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கசப்பான வார்த்தை. அந்த வார்த்தை வரும்பொழுது தனியே விடப்பட்டு விடுவோம். அந்த வார்த்தை ஹல்லேலூயா நம்மை பாடாய்படுத்தி விடும். பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்தின தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. அந்த கசந்த வார்த்தைகளை விட்டு வெளியே வர கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அந்த வார்த்தை நம்ம மேற்கொள்ளலன்னா சொல்லுவோம், எதுக்கு ஊழியத்தை செஞ்சு, எதுக்கு கர்த்தரை சேவிச்சு, எதுக்கு ஆலயத்திற்கு போய் என்று நம்ம சோர்ந்து போய்விடும். 2 வகையான கபடஸ்தர்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தேன். ஒன்று, மனம் திரும்பாமல் பாவத்தை மட்டும் அறிக்கையிடுகிற கபடஸ்தர். இவன் நம்மை போகவே விட மாட்டான், நம்மை தடுத்து விட்டுருவான். 2வது கபடஸ்தன், நல்லா பேசுகிற மாதிரி பேசி கசப்பை நமக்குள் புகுத்துவிடும். நம்மை பற்றின கசப்பை எங்கும் பரவ விடுகிறவன். தேவனே நமக்கு பலன் தருவாராக. 3வது கபடஸ்தன் யார் என்றால் போக்கும் வரத்துமான கபடஸ்தன். வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 8வது அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 8:10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கும் வரவும் துன்மார்க்க அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயே. பிரசங்கி சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்க. ஞானிகளே ஞானி யார்தான்? பிரசங்கி தான். அவனை விட ஞானம் உலகத்து மனிதன் யாருக்கும் கொடுக்கப்படலை. ஆவியினாலே புதிய ஏற்பாட்டிலே யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனுஷ ஞானம் என்று வரும்பொழுது மனுஷனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஞானம் சாலமோன் பிரசங்கில தான் நம்ம அதை பார்க்கிறோம். சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். நாம நினைக்கிறோம் துன்மார்க்கர் அப்படின்னு சொன்னாலே பரிசுத்த ஸ்தலம் பக்கத்துல வர முடியாது. ஆனால் அப்படி இல்லை. துன்மார்க்கர் தான் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்த மாதிரி வருவாங்க. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலிருந்து உங்களுக்கு எங்கே இந்த உதாரணங்கள் எடுக்கலாம்னா நிறைய எடுக்கலாம். நமக்கு தெரிந்ததே உங்களுக்கு முன்பாக கொண்டு வரேன். அனனியா சப்பீரா என்பவர்கள் பக்கா கபடஸ்தர்கள். வீட்டில் உட்காந்து ஐக்கியப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு எவ்வளவு சாதுரியமாய் பரிசுத்தவான்களிடத்தில் வர்றாங்க. கவனிங்கள், அவர்கள் கபடஸ்தர்கள், துன்மார்க்கம். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை கண்டுபிடிக்க தவறி இருந்திருப்பார் என்றால் என்ன நடந்திருக்கும்? சபை முழுவதும் இந்த பொல்லாங்குனால நிரம்பியிருக்கே. நான் கொண்டு போய் கொடுத்தேன்டா, ஒன்றும் நடக்கலை, இப்படி பண்ணு, என்ன பெரிய இதுவாமா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இப்படி பண்ணுவோம், நான் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ட்டு இங்கே ஒரு உபதேசம் வேறொரு உபதேசம் போயிருந்திருக்கும். கவனிக்கிறவர்களே, இந்த கபடஸ்தர்கள் யார் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிற. நிறைய இந்த கேஸில் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? போலீஸ்காரங்க இந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக எப்பா யாருக்கு தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தனை வச்சு எல்லாம் கேட்டு அவனை ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்குவான். கடைசியில் சொல்லுடா நீ என்ன பண்ண. திருடன் தான் முதல்ல என்ன பண்ணுவான்னா, வேணா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது யார் தான் பண்ணுவான்? இவன் தான் பண்ணு. எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கூடவே நினைக்குவான். ஆனால்
நல்ல அறிவுள்ளதான போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தெரியும், திருட்டு பையன் வந்தான், கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்குவோம், கடைசியில் இவனை பிடிச்சிக்கலாம், இவனை விட்டா ரகசியங்கள் வராது அப்படின்னு. சமீபத்தில் ஒரு கேஸை கண்டுபிடிச்சோம். ஒரு 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 கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு தாயாருடைய புருஷனை வெட்டி கொன்று ஒரு குளத்தில் புதைத்து வைத்தார். அப்போது எல்லாரும் இன்னொருத்தங்களை சஸ்பெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு ஊரெல்லாம் தேட ஆரம்பித்தா ஒருத்தனை கொண்டு போய் விட்டு அவன் கரெக்டாக போய் என்ன செஞ்சானா, அங்கே இங்கே தேடுற மாதிரி தேடி கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பாடியை வெளியில் எடுத்தான். பாடியை வெளியில் எடுத்து முடிக்கவும் அவனை அப்படியே அல்லாக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டாங்க. நீ போப்பா, இவன் தான் ஆள். பிறகு விசாரித்தால் தான் தெரியும், இப்படி நீ செய்யலைன்னா உனக்கு எப்படி தெரியும், கரெக்டாக அந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கு. அவனை பிடித்து கொண்டாங்க. பிள்ளைகளே, அநேக நேரத்தில் போக்கும் வரத்துமாய் பக்கத்திலே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர்களை விட்டு விலகத்தக்கதான நல்ல கிருபை கர்த்தர் நமக்கு தருவார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் எலிசா கூடவே இருந்த அசிஸ்டன்ட், கேயாசி கூடவே இருக்கிறான், அவன் தான் கபடஸ்தன். பரிசுத்தவானிடத்தில் வருகிறான். அதே நேரத்தில் ஓடி போய் அங்கே நாகமானிடத்தில் எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி பெர்ஃபெக்டாக வந்து நிற்கிறான் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறான். கண்டுபிடிச்சான் எலிசா. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எலிசா அசிஸ்டண்டே வைக்கலை, போடா நீங்களும் எல்லாம் துரத்தி விட்டார் போல. நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். கிருபை நம்ம எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதக்காரன் ஒரு முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான்? ஆண்டவரே, துன்மார்க்கரா அவன் வேலை அவன் சிறப்பாக செய்வான், அவன் கண்ணி வைப்பான். ஆண்டவரே, அந்த கண்ணின் பாதையில் நான் போய் சிக்காம உம்முடைய வார்த்தையின் பாதையில் நடக்க எனக்கு கிருபை தாரும். இதை தவிர்த்து நான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. துன்மார்க்கர் தான் வளர்வார்கள், துன்மார்க்கர் தான் சீக்கிரமாக ஓடி வளர்வார்கள். எது வரையிலும் வளர்வார்கள் என்றால் கர்த்தர் நீதிமானை உயர்த்துகிறது வரையில் அவர்கள் வளர்வார்கள். கவனியுங்கள், யோசேப்பை தேவன் உயர்த்துகிறது வரையிலும் போத்திபாருடைய மனைவி தான் ஊருக்கு பெரிய ஆள், போத்திபார் தான் அந்த ஊருக்கு பெரிய ஆள். கர்த்தர் என்றைக்கு யோசேப்பை உயர்த்தினாரோ போத்திபார்ன்ற பேர் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. கேட்கிறதே என்னுடைய பிள்ளைகளே, ஒரு காலகட்டம் நீதிமான்களை கர்த்தர் வைத்து நல்ல பரிசுத்தப்படுத்தி அவர்களை உயர்த்துகிற ஒரு காலகட்டம் உண்டு. அதுவரையிலும் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நிறைவாக வாசிப்போம். சங்கீதம் 37 அது 34வது வசனம். சங்கீதம் 37 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்போதுதான் துன்மார்க்கர் என்ன செய்வார்கள்? அறுப்புண்டு போவார்கள். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு? 430 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. அப்புறம் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள், 470 ஆண்டுகள். இந்த 470 ஆண்டுகளும் கானான் தேசத்திலே கானானியர்கள் செழித்திருந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானானியர்களுக்கு தான் இருந்துச்சு. அவர்கள் செய்யாத பாவம் இல்லை, அவர்கள் செய்யாத அக்கிரமம் இல்லை. வனாந்திரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு போதித்ததை தான் போதித்தார். இந்த தப்பை இவங்க பண்ணுறாங்க, அவர்களை அந்த இடத்துலேருந்து உங்களை கொண்டு போகிற, நீங்கள் அந்த தப்பை பண்ணிடக்கூடாது என்று சொல்ல கானானியர்கள் கைதட்டி சிரிச்சிருப்பாங்க. ஏண்டா நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறோம் என்று ஒருவேளை எகத்தாளமாய் பேசியிருப்பாங்க. நாள் வந்துச்சு, கானானியர்கள் எல்லாம் எடுத்து போட்டு அவருடைய பாவம் பரிபூர்ணப்பட்டவுடனே துரத்தி போட்டு அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஸ்தாபித்தார். ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வந்து போனாலும் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஸ்தாபித்ததை அவர் கைவிடவே இல்லை, அவர் பாதுகாத்து வருகிறார். பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுவோம். நாள் ஒன்று வரும் பூமியை சுதந்திரித்து கொள்ள, நாள் ஒன்று வரும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள. அன்றைக்கு துன்மார்க்கர் எல்லாம் அழிந்து போவார்கள். அதுவரையிலும் அவருடைய கண்ணிலே சிக்காம ஹல்லேலூயா அவருடைய வழியில நடக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பேச நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீடு எடுத்து கவனித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
சபையில் வந்து உதவி செய்த எல்லா தம்பிங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் தம்முடைய கிரிய ஆலயத்தில் விளங்கப்படும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி கர்த்தருடைய பாதையிலே நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே, பவுலை சிங்கத்தின் வாயிற்கு காப்பாற்றினது போல எங்களை காப்பாற்றுவீராக. கர்த்தரங்களை காப்பாற்றும். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.